இன்னைக்கு பேச போற தலைப்பு என்ன அப்படின்னா, திருமணத்தை தாமதப்படுத்தும் அண்ணன் அக்காக்கள், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க, திருமணம் செய்யு சொல்லக்கூடிய தம்பி தங்கைகள். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகல, அதுக்கு என்ன? எப்படி ஆகும்? திருமணம் என்றவுடன், கல்யாணம் என்றவுடன் உங்களுக்கு தோன்றுவது என்ன? உங்களுக்கு தோன்றுவது என்ன? ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? சின்ன வயசுல இருந்தே ஹவுஸ் வைஃப் ஆகணும். ஹவுஸ் ஒய்ஃப் ஆகணும். அதுதான் ஆக்சுவலி ஆசை. அதுதான் ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா? சின்ன வயசுல இருந்தே யாராச்சும் என்கிட்ட கேட்டா நான் சொல்றது இது வந்து டீச்சர் டாக்டர் மாதிரி ஹவுஸ் வைஃப் ஆகணும். ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. புதுசா. ஹோம் மேக்கர். ஹோம் மேக்கர். ஓகே, உங்களுக்கு திருமணம் பண்றவுடன் என்ன ஞாபகம் இருக்கிறது? பயம் தான் சார். பயம். பயப்படாத, பயப்படாதடா. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் சார். ஓகே, அவருமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் சொல்றாரு. கமிட்மெண்ட் என்ன? அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து வேற சார். சரி விடு, தெரிஞ்சு போச்சுல ஐயா சாமி, விடு. என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட்மெண்ட் சார். எக்ஸைட்மெண்ட். ஆனா உன் முகத்துல அந்த கல்யாண மாப்பிள்ள கலை வந்துருச்சு. இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல, முகரையை பார்த்தாலே சொல்லிடுவேன். கல்யாணம் பண்ணிக்கோ அல்லது காதலி ஏதாவது அதை எப்படி அவங்கள்ட்ட ஜாடமாடியா எனக்கு ரூட்டை கிளியர் பண்ணி கொடு, எப்படி ஜாடமாடியா சொல்லு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. ஸோ அது சீக்கிரம் நீ ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம்ல. ஸோ அவன் வெளியே போயிட்டானா எனக்கு கேப் கிடைக்கும், வீட்டில் வந்து வீட்டில் இருக்கலாம். சார் நான் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. இப்போ அவன் மேரேஜ் லைஃப் பண்ணி என்னை அனுப்புறதுல தான் இருக்கிறானே தவிர என் கூட சேர்ந்து இருக்கணுன்றது அவனுக்கு இல்லை சார். ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கனே, எல்லாம் ஒண்ணா இருப்போம்னே, நல்லா இருக்கும் நம்ம குடும்பம்னு சொன்னா பரவாயில்ல. நீ கல்யாணம் பண்ணிட்டு போன்னு அவர் அனுப்புறதுல இருக்கீங்களே. போங்க போங்க போ. போங்க போங்க போயா. அக்கா ஏன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்? லைஃப்காக நான் வச்சிருக்க பிளான் வந்து தள்ளி போயிடுமோன்ற ஒரு பயம் சார். என்ன பிளான் வச்சிருக்கீங்க? தள்ளி போயிரும். சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன் பாரு. என்ன செய்வ? என்னோட ட்ரீம் வந்து சினி ஃபீல்டில் போகணுன்ட்டு. அதில் சக்ஸஸ் ஆக முடியலாம், அட்லீஸ்ட் ஒரு சினிமா தேட்டராவது கட்டணுன்றது என்னோட ட்ரீம்னு வச்சுங்களேன். அதுக்கு ஓபன் த டோர். போடா. நீ சினிமா தேட்டர் கட்டுறதுக்கு நாங்க எது கல்யாணம் பண்ணணும்? அதே கேள்விதான் சார் எனக்கும். ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. அது நீ உழைச்சு சம்பாரிச்சு கல்யாணம் பண்ணி எங்க அம்மா காசை எதுக்கு நீ கல்யாணம் பண்ண? கல்யாணம் பண்ணிட்டு போகிறதும் எங்கள் அம்மா காசு தானே. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றது புரியுது எனக்கு, ஆனா தனியா போயிடு ஜாலியா இரு. வை வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒரு அச்சீவ்மெண்ட் சார். அச்சீவ்மெண்ட். இத்தனை பேர் ஊரில் இவ்வளோ பசங்க இருக்குள்ள சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு செட்டில் ஆகிறது ஒரு அச்சீவ்மெண்ட் தானே சார். நான் வந்து வீடு கட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி போயிட்டு இருக்கேன். ஆனால் அண்ணன் வந்து இன்னும் வேலைக்கு போகவே ஸ்டார்ட் பண்ணல. நீ கல்யாணம்லாம் அப்புறம் பண்ணு தம்பி, நீ முதல்ல வேலைக்கு போனா தானே கல்யாணத்தை பண்ண முடியும். அதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு இந்த கல்யாணம் பண்ணக்கூடாதுலாம் இல்லை, நான் என் சொந்த காசில் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இதுக்கப்புறம் ஜாப் தேடி அது ஒரு 2 வருஷம் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்க வீடு கட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்போ மேரேஜ் அலைன்ஸ் பார்த்து. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. அண்ணனுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா அதை வந்து அடைச்சிட்டு நான் வந்து அடுத்ததுக்கு போய் எனக்கு மேரேஜ் லேட் ஆகும்ல சார். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும். எங்கள் அப்பா வந்து பைக்லேருந்து கார் வரைக்கும் காமிச்சிட்டாரு. அட்லீஸ்ட் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பிளேன் வரைக்குமாச்சும் காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது எப்படி முடியும்? ஸோ எனக்கு என் ரெஸ்பான்சிபிலிட்டியோட விட காத்துலே கதவுறீங்கப்பா. உன் உருட்டெல்லாம் வேற யார்ட்டையாச்சும் வச்சுக்க, நீ எப்பேற்பட்டாலும் எனக்கு தெரியும் சார். காட்டணுன்றது ஓகே தான் சார், அதுக்கான ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலையா சார்? சரி, இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற பாருங்க, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னா, தம்பி வேலைக்கு போறான், நீ ஏன்பா வேலைக்கு போறன்ற முத கேள்வி கேட்குறாங்க சார். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற என்னோட ஃபீல்டு ஓரியன்டா பார்த்தீங்கன்னா எனக்கு தம்பி மறுபடியும் அதே ஃபீல்ட் எல்லாம் இங்க பேசிட்டுலாம் இருக்க வேண்டாம். ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? என்னோட ஃபீல்டு ஓரியன்டா நான் திங்க் பண்றது, அவருக்கு என்னோட ஃபீல்டு என்ன ஃபீல்டு அது புரியல எனக்கு. உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேக்குறேன், சொல்லுடி. அதை விட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும் சார். திரும்ப அதுக்குள்ள போறதுக்கு அந்த ஃபீல்ட சொல்லுங்களேன், ஏன்னா நீங்க அந்த ஃபீல்ட் என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன கிளி? அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக நீங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வேலைக்காக கவர்மெண்ட் பரீட்சை எழுத போறீங்க. ஆமா சார். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், இவரை காப்பாத்தணும். இப்போ நீங்க என்ன பண்றணும்? சாரி, எனக்கு தெரியாது. உங்க காலேஜ்ல ஓபனிங் இருந்தா வேலை கொடுக்கவே ஆள் இருக்கு. நாளைக்கு இன்டர்வியூ நடக்குது, நீங்கள் டைரெக்டாக வந்து அட்டன் பண்ணுறதா கூட அட்டன் பண்ணுங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். நீங்கள் சொல்கிறீங்களே எக்ஸாம் கிளியர் பண்ணணுன்ட்டு, படித்தா மட்டும் கிளியர் பண்ண முடியாது, பசங்களுக்கு டெலிவரி பண்ணணும். புரிஞ்சதா? பசங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, அந்த அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் திரும்ப ரெஃபர் பண்ணணும், அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா கற்றுப்பீங்க. கேட்டுக்க.
ஆக்சுவலாக உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் உதவுங்கிறாரு, ஏன்னா அவர் ப்ரொஃபஸர். சார் சொல்கிறேன், ஒரு கான்ஃபிடென்ட் லோவாக இருக்குது சார். நீ ஏறி யார் கபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். If you want to be successful in a dream, you have to chase your dream. Don't expect everyone to pay for it. புரியல உங்களுக்கு? எஸ்கேப் ஆயி வீட்ல போய் தண்ணி அடிக்க சொல்றார் போலீஸ்கார். போய் தொலைங்கடா போங்கடா. சொந்த வீடு கட்டி அப்பாவை வீட்டில் உட்கார வச்சுட்டு நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிவிடு, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்கலாம். வெரைட்டியான ஃபுட் சாப்பிடலாம். வெரைட்டியான ஃபுட் இன்னொரு கல்யாணத்துல சாப்பிடலாம். இதுக்கு எதுக்கு ஒரு கல்யாணம்? வந்து மாமியார் நல்லா சமைச்சு போடுவாங்கல்ல. எனக்கு மனசே கேட்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? நம்மள ஒரு ராணி மாதிரி பாத்துப்பாங்கல்ல. டெய்லி நம்ம ஃபுட் வெரைட்டியா சாப்பிடலாம்ல சார். ஒரு வீட்ல விருந்து வைப்பாங்க. என்ன ஜென்மண்டா இது? தீனி திங்கிறதே பொழப்பா போச்சு. ஆமா, அதெல்லாம் கொஞ்ச நாள் தான் வைப்பாங்க. இல்ல அப்புறம் வந்து ஹனிமூன் அதெல்லாம் போகலாம். ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? ஜாலியா இருக்கும் சார். அது Happening-ஆ இருக்கும். சீக்கிரமா கல்யாணம். ஹாப்பனிங்கா இருக்கும், லைஃப் கலர்ஃபுல்லா மாறும். சொன்னாங்களா உன்கிட்ட? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. மகிழ்ச்சி, நெருக்கடி. அங்க ஆசை. கல்யாணம் பண்ணிக்க ஆசை. ஆசை 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 மகதீர நீ தொட. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? சென்னை தான் சார். நீங்க எல்லாம் ஒண்ணா தான் இருக்கும் சார். நீங்க கமிட் ஆனவர் எந்த ஊர்க்காரு? வேலூர். வேலூர். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இப்போ நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே? உங்க அண்ணனுக்கு புரியல, ரைட் தானே? யூ காட் தி பாயிண்ட் வாட் ஐ செட்? இப்போ நீ ஏன் இங்கிலீஷ்ல புளிப்பு காட்டுன? ஐ வாஸ் born in Coimbatore, studied in California. இங்க ஒண்ணும் அவசரம் இல்ல, நீ தமிழ்லயே புளிப்பு காட்டு. இப்போ அம்மா வேணும் கூட இல்லையா? அதுக்கு இந்த அப்பாவியே போக சொல்றீங்க. வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. ஏன்டா இவ்வளவு அப்பாவியா இருக்க? சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு அம்மா பக்கத்துல இருந்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். இப்ப அண்ணன் உள்ள வந்துட்டான்னா அண்ணி கண்ட்ரோலுக்கு ஃபேமிலி போயிடும். சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? தங்கச்சிக்கு இதான் ஐடியா. நீங்க கல்யாணம் பண்ணி தனியா போய் நீங்க பாட்டு உங்களை பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அம்மாவை அவங்களோட கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது ஒன்றும் இல்லை, உங்களை ஏமாத்தின மாதிரி தான் இவரையும் ஏமாத்தினேன். நீங்கள் கண்டுபிடிக்கல, இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இதான் இதோட ஐடியா, வேற ஒண்ணும் இல்லை. இது எனக்கு இந்த ஐடியா எனக்கு இல்லவே அந்த தாட்ல இல்ல இல்லையா? இல்ல. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? பாரு டேய் பாருங்கடா, அந்த முகத்தை பாருங்கடா. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறீங்கண்ணா. ஊதி பெருசாக்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு கூட அந்த தாட் இல்ல. இடையில அந்த பொண்ணு 2-3 வேர்டு விட்டுச்சு பாருங்க, அங்கே கேட்ச் பண்ணிட்டேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து தம்பி, தனி குடித்தனம் என்றால் என்ன? பாயிண்ட் ஆஃப் பல போராட்டங்களுக்கு பிறகு அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் குடி போவதற்கு பெயர் தான் தனி குடித்தனம். குபேரன் கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டேன் சார். அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம, அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது இன்னமும் அவங்களால அதை உடைக்க முடியல. முடியுமா? முடியாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.